ஈரானுடைய மிக முக்கியமான ஒரு அதிகார வட்டம் தான் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கெடுக்கிறது. அதே போன்றுதான் அமெரிக்காவினுடைய அதிகார வட்டம். நடுவில் நின்று செயல்பட போறது பாகிஸ்தானுடைய பிரதமர், பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி, பாகிஸ்தானுடைய அதிகாரிகள். பாகிஸ்தான் தான் நடுவர்களாக இருந்து இதை முன்னெடுக்க போகுது. ஈரான் தான் முன்னாடி நிற்குது, நாங்கெல்லாம் தோத்துட்டோம்னு சொல்லி எழுதுறீங்களே, இது நல்ல முறைதானா, இப்படியெல்லாம் எழுதலாமா என்று சொல்லி கண்டிக்கக்கூடியவர், உண்மையிலேயே அவங்க தோத்துக்கிட்டு இருக்கிறவங்களை நீங்க ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி எழுதுறீங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய ஊடகங்களை கடுமையாக சாடுவது மட்டுமல்லாமல், மிரட்டிக்கிட்டு இருக்கிறவனுக்கு மிரண்டு போய் சமாதானம் பேச வந்துட்டு நாங்கள் ஜெயிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது அமெரிக்கர்களே தற்போது அமெரிக்க அதிபரை காமெடியனாக பார்க்கக்கூடிய ஒரு நிலையாக மாறி இருக்கக்கூடிய சூழல்ல தான் இந்த பேச்சுவார்த்தை எப்ப ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க போது, இது ஜெயிப்பதாக இருந்தால் இஸ்ரேலுக்கு முன்னுரிமை இல்லை, அமெரிக்காவுக்கே முன்னுரிமை. அமெரிக்கா ஃபர்ஸ்ட், நாட் இஸ்ரேல் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு நிலையை எடுத்தாங்கன்னு சொல்லி சொன்னா இந்த பேச்சுவார்த்தை வெற்றி பெறும். அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய 2 ஆண்டு கால மாபெரும் யுத்தம், ஒரு மாபெரும் அழிவு தற்போது யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டிருக்கக்கூடிய இன்றைய சூழல், இன்றோடு 183வது நாட்களை நாம் தாண்டி கொண்டிருக்கிறோம். இப்படியான ஒரு நாளில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒரு வரலாற்று முக்கியத்துவம் மிக்க சமாதான பேச்சுவார்த்தை தற்போது பாகிஸ்தானிலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் இரு தரப்புமே நேருக்கு நேர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார்கள். இதற்கு முன்பதாக கடந்த ஜூன் மாதம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரானோடு